காவல்துறை தன் கடமையை செய்தாலும் தப்பு, செய்யாட்டினாலும் தப்பு. திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக். 10 நாள்ல கேஸ விசாரிச்சு கடமையை ஆத்துற போலீஸ் அந்த கேஸ்ல ஏன் சார் பல வருஷமா பெண்டிங்ல வச்சிருந்தாங்க? ஸ்ட்ரேஞ்ச் லாஜிக் இல்ல? மை லார்ட், ஒன்றுதாரர் காளியப்பனோட மகன் குளஞ்சி ஒரு இன்னசென்ட் ட்ரைப். அவரை விருதாச்சலம் போலீஸ் அடிச்சு வேன்ல தூக்கிட்டு போறத கண்ணால பாத்திருக்காரு காளியப்பன். அதை பத்தி விசாரிச்சப்போ போலீஸ் சைட்ல இருந்து எந்த சரியான தகவலும் கிடைக்கல. Milord, Kolanji is not an innocent tribe. He is an habitual offender. தொடர் திருட்டு பழக்கம் உடையவர். உங்ககிட்ட ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்குல்ல? ஆமா. கேன் யூ ரீட் இட் டு தி கோர்ட்? 2 திருட்டு கேஸ் சம்பந்தமா விருத்தாச்சலம் போலீஸ் கொலஞ்சியை தேடிட்டு இருந்திருக்காங்க. 20/10/94 மத்தியானம் 2 மணிக்கு ஒரு பார்ல இருக்கிற தகவல் கிடைச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப என்ன அதுக்கு? இது கடலூர் ஜெயிலோட எக்ஸிட் ரெக்கார்ட் காப்பி. 20/10/1994 அன்னைக்கு கொலஞ்சி எத்தனை மணிக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதா ரெக்கார்ட்ல இருக்கு. படிங்க சார். மாலை 4 மணிக்கு. அது எப்படி சார்? சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கொலஞ்சி கடலூர் ஜெயில இருந்திருக்காரு. ஆனா 2 மணிக்கு விருதாச்சலத்துல போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மெலார்ட், போலீஸ் சொல்ற 2 திருட்டு குற்றம் நடக்கும் போதும் கொலஞ்சி ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருக்காரு. பொய் கேஸ் போற சில போலீஸ்காரங்க தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். தொடர் பொய் கேஸ் போடும் பழக்கமுடையவர்கள். இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல மெலார்ட், அதே நாள் ரிலீஸ் ஆன 12 ட்ரைப்ஸ் கடலூர் ஜெயில் வாசலே வச்சு அரெஸ்ட் பண்ணி பொய் கேஸ் போட்டிருக்காங்க. சமூக அக்கறையுள்ள ஒருத்தரோட உதவியால காளியப்பன் இந்த கோர்ட்டுக்கு வர முடிஞ்சது. மத்த 11 பேருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. 12 பேரையும் ஜாமீன்ல ரிலீஸ் பண்ண ஆர்டர் பாஸ் பண்றேன். மை லார்ட், இந்த 12 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க 2 வாரத்துல 7000 கேஸ்ல குற்றவாளிகள் அவசர அவசரமா கைது செஞ்சிருக்குது போலீஸ். இதுல எத்தனை பேர் அப்பாவிங்கன்னு தெரியாது. இப்ப என்ன எல்லாருக்கும் ஜாமீன் தர சொல்றீங்களா? மிலாட், திஸ் இஸ் ரெடிகுலஸ். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த ஒரு தப்ப வச்சுக்கிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் கோர்ட்டை மிஸ்லீட் பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு தப்பு இல்ல, ஒரு இடத்துல மட்டும் 12 தப்பு. 7 பேரா 7000 பேராங்கிறது முக்கியம் கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. மை லார்ட், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில விசாரணை கமிஷன் போடுறேன். 3 மாசத்துல ரிப்போர்ட் தரணும். அது வரைக்கும் டிஜிபி ஆர்டர் பாஸ் பண்ண அந்த 2 வாரத்துல சார்ஜ் ஷீட் போடப்பட்ட அந்த 7000 பேரும் சம்பந்தப்பட்ட கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கிக்கலாம். தேங்க்யூ மை லார்ட். சபாஷ், ஒரே கல்ல 7000 சந்துரு. 7000 மனுஷங்க சார்.